மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, துணை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் பேசாமலாம் இருக்க முடியாது. அங்கே நம்ம தோழர்களுக்கு நிறையா பிரச்சனை நடக்கும்போது அங்கேயும் நம்ம பேசுவோம். என்னம்மா நினைக்கிறாங்க இவங்க? முதல்ல 4 இடத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை செய்கிறோம், எப்படி தமிழ்நாடு முழுக்க தெரியும்? மீடியா ஃபோக்கஸ்லாம் இருக்காது, ஏதாவது பண்ணுவான், இருக்கிறவனை மிரட்டி விட்டால் தாவேக்கா அங்கே வளராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தோழர்களுக்கு அந்த துணை முதலமைச்சர் தொகுதியில் ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அது சோஷியல் மீடியா வேர்ல்டு. சோஷியல் மீடியா மூலமாக தகவல் வந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர்கிட்ட பேசும்போது ஒரு வீடியோவே ரெடி பண்ண முடியும் நீங்கள் பண்ணுற பஞ்சாயத்தை பற்றி. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது 4 இடத்துக்குள்ள நடக்கும்போது நம்ம கண்டுக்காமல் இருப்போம், நம்ம செய்திகள் நம்ம பக்கம் வராமல் இருந்தால் இது யாருமே ஆவணப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற அந்த திமிருத்தனத்தில் இந்த வேலை பார்க்குறாங்கல்ல, அப்படி கிடையாது. அதை உடப்போம். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது துணை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் அது யாரோட தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். ஏன்னா நீங்கள் பண்ணுறது அநியாயம். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, துணை முதலமைச்சர் தொகுதியில் நம்ம தோழர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பேச மட்டும் போகிறதில்ல, ஆதாரங்களோட பேச போகிறேன். நீங்கள் பாருங்கள், நியாயமாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு தாவேக்கு ஆதரவாளராக இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். நியாயமான ஒரு சாமானிய பொதுமக்களாக ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தராக இந்த வீடியோவை பாருங்கள். எவ்வளோ அநியாயம் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிய வரும். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக முதல்ல அந்த துணை முதலமைச்சர் எதுக்கு இந்த சேப்பாக்கம் தொகுதி, அந்த சேப்பாக்கம் திருவெணிக்கேலி இந்த தொகுதி எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கும் இந்த தொகுதிக்கும் பற்றலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் அங்கே இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுற ஒருத்தர் தன்னுடைய தொகுதியை ரொம்ப சீக்கிரமாக பிரச்சாரம் பண்ணி முடிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க பண்ணும்போது சில தொகுதியில் மக்கள் அப்படியே பறந்து வாழ்வாங்க. அந்த தொகுதியில் முடிக்கவே ரொம்ப நாளாகும். ஆனால் சேப்பாக்கத்தை தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், 2 நாளுக்குள்ளே முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் குறுகிய இடத்துக்குள்ளே வாழ்கிறாங்க, அடர்த்தியாக வாழ்கிறாங்க. 2 நாளுக்குள்ளே அத்தனை பேட்டையும் போய் சேர்ந்துடலாம். மற்றபடி துணை முதலமைச்சருக்கும் இந்த தொகுதிக்கும் அவருக்கும் எந்த விதமான பற்றலாம் கிடையாது. அவர் தாத்தாவும் இந்த காரணத்துக்காண்டி தான் நின்னாரு, பேரனும் இந்த காரணத்துக்காண்டி தான் நிற்கிறாரு. மற்றபடி வேற எந்த சீனும் இல்லை. இது மொதல் பாயிண்ட். இப்போ 2வது ஒரு விஷயத்துக்கு வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியோட செயல்பாடு, அங்கேயும் திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, நாம் தமிழர் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பணியை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. துணை முதலமைச்சர் தொகுதினால அப்படியே எல்லாரும் அமைதியாக போக மாட்டாங்கல்ல, வேலை தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தாவேகா சார்பாக அங்கே மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வேலை பார்க்குறாருங்க. நம்மளுடைய வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் அவர்கிட்ட இருக்குதுனால ஆக்சுவலாக அவர் பிரச்சனையை ரொம்ப அழகாகவே ஃபேஸ் பண்ணுறாரு. நான் கட்சிக்காரன் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லலை, உண்மைக்குமே நான் ஒரு சாமானியனாக இருந்தாலும் நான் இதைத்தான் பதிவு செஞ்சுருப்பேன் போல்டாக. இப்போ நான் சொல்ல போகிற டேட்டா அத்தனையும் பார்த்தீங்கன்னா இவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக நேற்று இவருக்கு ஒரு தகவல் வருது. போன வாரம் யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் பேட்டி கேட்பாங்கல்ல, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மார்க்கெட்டில் கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என் அண்ணன் விஜய்க்கு போட போகிறேன், என் தம்பி விஜய்க்கு போட போகிறேன், என் புள்ள விஜய்க்கு போட போகிறேன்னு சொல்லி உறவுமுறை சொல்லி நம்ம அண்ணனோட பேரை சொல்லி ஓட்டு போட போகிறோன்னு சொல்லும்போது நியாயமாக அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுகலாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹா அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கும் போல, கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படித்தானே நினைக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில திமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில வார்டு மெம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது வார்டு மெம்பர்ஸோட அள்ளக்கைகள் கூட சொல்லலாம். யாரோ ஒரு சில பேர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவோட உள்ளூர் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ என்ன மீடியாவில் விஜய்க்கு ஓட்டு போட போகிற, அதை பண்ண போகிற, இதை பண்ண போகிறேன்னு சொல்கிற, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இந்த நக்கல் நையாண்டி வேலைலாம் உனக்கு தேவையாது. அப்போ நீ எங்கே வேலை செய்கிற, மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, உனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லி மாநகராட்சி ஊழியர்கள் மூலமாக அந்த வேலையை பார்த்ததா சில தகவல் வருது. மாநகராட்சி ஊழியர் மூலமாக ஒரு கடை இருக்குது, அந்த கடை கீழே ஒரு தரைத்தளம் இருக்குது. அந்த தரைத்தளத்தில் அந்த கடை வச்சிருக்கிறவர் நமக்கு ஆதரவாக பேசிட்டார் போல், அவருடைய தரைத்தளத்தை பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டாங்க. உடைச்ச வீடியோக்கள் அத்தனையுமே நான் சைடில் போடுறேன். தகவல் உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாவேக்கா நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு வருது. மாவட்ட செயலர் உடனடியாக அந்த பகுதிக்கு போகிறாரு, என்ன ஏது அப்படிங்கிற தகவல் அத்தனையுமே விசாரிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்கள்டேருந்து இவ்வளோ பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது எல்லாருமே அந்த சாலை ஓரங்களில் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாலையோர வியாபாரிகள்டேருந்து இவ்வளோ பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தரையை இடிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அங்கே போய் நம்மளுடைய மாவட்ட செயலரை பேசி அந்த பஞ்சாயத்தை சார்ட் அவுட் பண்ணி இடிச்சாங்கல்ல தரை, அந்த தரையை நேற்று தினமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆதரவாக ஒருத்தர் நின்றுருக்காரு, இவ்வளோ தூரம் பேசுகிற அவர் தன்னுடைய ஓட்டு யாருக்குன்னு தானே சொன்னார், வேற ஏதாவது தப்பாக சொன்னாரா? நான் இவருக்கு போட போகிறேன் அவருக்கு போட போகிறேன்னு சொல்லி தன்னுடைய ஒப்பீனியனை கூட இந்த ஜனநாயகத்தில் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல அங்கே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, தரையை உடைச்ச இதுக்கே ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அடுத்த அந்த தொகுதியில் அடுத்த சில பிரச்சனைகள்லாம் நான் ஆவணப்படுத்துகிறேன், உங்களுக்கு இன்னும் எவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா உங்களோட கோவத்தோட உச்சி எப்படி இருக்குது, ஏன்னா எனக்கெல்லாம் உச்சியில் ஏறி நிற்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 2வது ஒரு பிரச்சனை தெரியுமா, மாவட்ட கழக செயலாளர், சென்னை மத்திய தெற்கு மாவட்டம், இந்த சேப்பாக்கம் பகுதி 62ஆம் வட்டத்தில் சிந்தாரிப்பேட்டை பாக எண் 28ல் இன்னைக்கு இறுதி நாள் என்பதனால மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எங்களுக்கு தெரிந்த எங்கள் கட்சி உறுப்பினர் மற்றும் எங்களுக்கு தெரிஞ்ச வாக்காளர்கள் சந்தித்து அந்த பிஎல்ஓ ஃபார்ம் முறையாக
ஆபீஸர் கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம வட்ட செயலர் பிரகாஷ் வந்து போயிட்டு நிர்வாகிகளை கூட வச்சுட்டு 4 பேர் கூட போய் கேட்டிருக்காங்க. அந்த ஆபீஸ்க்குள்ள போறப்ப அவங்கள கேட்டா உங்க வட்ட செயலர் தான் எங்க வந்து கை வந்தான்றாங்க. அப்படி கேட்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வாலண்டியரா கூப்பிட்டு ஏன் எதுக்குன்னு தெரியல ரொம்ப சரமாரியா தாக்கிட்டாங்க. பையன் பயத்துல எங்க அலறி அடிச்சு ஓட்டிட்டான். நாங்க ஸ்பாட்டுக்கு வரப்ப எங்க கிட்டே அப்படிதான் பேசுறாங்க. இந்த சாருக்கு வந்து ஃபார்ம் கொடுக்கும்போது நம்மளுடைய நிர்வாகி ஒருத்தரோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ஃபார்ம் கிடைக்கல போலங்க. அவர் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு ஃபார்ம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கேட்டிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய திமுகவோட பிஎல்ஓ என்ன பண்ணியிருக்காரு, நீலாம் எதுக்கு உள்ளே வர, உள்ளே வந்து நீலாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிர்வாகி பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அடிச்சே விட்டாருங்க. பிரகாஷ் அடித்ததோட நம்மளுடைய மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரகாஷ் அவர்களோடே நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்து என்னையா தப்பு பண்ணோம், பிஎல்ஓ ஆஃபீஸுக்குள்ளே எதுக்கு அந்த பிஎல்ஏ ஏஜென்ட்டுக்கு என்ன வேலை இருக்குது, அப்போ அவர் உள்ளே இருக்கக்கூடாது, அதனால் நாங்கள் போயிட்டு டீட்டெயில் தானங்க விசாரிக்க போகிறோம், நாங்கள் தான் அவர்கிட்ட போய் சண்டை செஞ்சோமா பண்ணமா போனோமா விட்டுருவேன், வீடியோ எல்லாரையும் விட்டுருவேன் பார்த்துக்குங்க. இப்படிதான் பேசுறாங்க, ஒரு முறையெல்லாம் தான் பேசுறாங்க. திமுக சேர்ந்தவங்க தான், வேற கிடையாது. அவன் பேரும் தெரியல இல்லைங்க, திமுக சேர்ந்த நிர்வாகி தான். ஆமா வட்ட செயலர் தான், வேற வட்ட செயலர். அதுதான் கேக்குறேன், பூத்துல நாங்க வரணும், நீங்க இருக்கிறீங்க பூத்துல. இது பிஎல்ஓ சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎல்ஓ ஆபீசர். உங்களுக்கு என்ன வேலை பூத்துல? இப்ப நாங்க பூத்துல இருக்க நீங்க பூத்துல இருக்க தானே. ஒன்னு நாயா இல்ல இதுவா போட்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க போட்டு. இவர் போன விஷயம் உள்ள பிஎல் ஆபீசர் போயிட்டு இந்த மாதிரி அப்பா பேர் என்னப்பா கார்த்திக் நபருக்கு வந்து பாம் வந்து தரல, பாம் இருக்கான்னு கேட்க போயிருக்காப்ல. வாண்டடா வந்து எங்கள்கிட்ட வம்புழுத்தி எங்களுடைய நிர்வாகி அடிச்சிருக்காரு, இவருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யார் பொறுப்பு, இப்போ என்ன தப்பு நடந்து போச்சு, என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிஎல்ஓ விஷயத்தில் நம்ம நிர்வாகி உள்ளே போகும்போதும் அடிச்சிருக்காங்க. இது 2வது இன்சிடெண்டா. 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஷார்ட்ஸாக கூட ஆல்ரெடி கன்வே பண்ணியிருப்பேன் இந்த சேனலில். இப்போ நடுவில் வந்து ஒரு புயல் வந்துச்சு பார்த்தீங்களா, சென்னையிலாம் பயங்கரமாக மழை பெஞ்சிச்சுல, அப்போ நம்ம நிர்வாகிகள் வந்து அங்கே சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க. நியாயமாக பாருங்கள், தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சில பேரோட இறந்தவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க நினைவு தினம் மூலமாக கூட சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி பல்வேறு விதத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அங்கங்கே அன்னதானங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பெரிய அன்னதானம் போட போகிறோம் அப்படின்னா அனுமதி வாங்கி எல்லாருமே செய்வாங்க. ரோட்டோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அண்டாலை ஏதாவது உணவு விநியோகம் பண்ணுறோன்னா யாரும் பெருசாக எனக்கு தெரிஞ்ச அனுமதி வாங்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் மழையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சாப்பாடு அண்டாவோட போயிட்டு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணும்போது ஒழுங்காங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காத, பர்மிஷன் இல்லாமல் அந்த வேலை வைக்காத, போயா முதல்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரரு மிரட்டின வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டும் அங்கே நடக்குது. எனக்கு சத்தியமாக தெரிலங்க, ஒரு பிஎல்ஓட்ட போய் கேட்க போனால் அவரை போய் ஒரு அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சாப்பாடு, அதாவது புயல் சார்ந்த பிரச்சனை வரும்போது சாப்பாடு கொடுக்க போனால் சாப்பாடுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம திருச்சியில் பொதுக்கூட்டம் நடத்தும் போது, பொதுக்கூட்டம் சொல்கிறேன் பாருங்க, ரோடு ஷோ நடத்தும் போது அது பொதுக்கூட்டமாக மாறிச்சு. ரோடு ஷோ நடத்தும் போது கட் அவுட்டுக்கு வந்து மாநகராட்சிகிட்ட அனுமதி வாங்கி தான் கட் அவுட் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ வைக்கிற கட் அவுட்லாம் மாநகராட்சியில் அனுமதி வாங்கி அல்லது நகராட்சியில் அனுமதி வாங்கி தான் கட் அவுட்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா மட்டும்தான் கட் அவுட்ல அனுமதி வாங்கி வைக்கணும், மற்றவெல்லாம் வைக்க தேவையில்லை. அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குது, ஒரு அண்டா வச்சு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது தமிழ்நாட்டில் இயல்பாக நடக்கிறது தானே, இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி போலீஸ்கார் வந்து இது பண்ணி மிரட்டி அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துல போயிட்டு சாப்பாடு கொடுத்ததா சொல்கிறாங்க. திமுக கொடுத்த சாப்பாடை வாங்காமல் தாவேக்கா தோழர்கள் கொடுத்த சாப்பாடை பொதுமக்கள் வாங்கிட்டு போனாங்க, விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி தாவேக்கா நிர்வாகிகளுக்கு பொதுமக்கள் ஆறுதல் தெரிவிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குது. இதோ கூட ஒரு பக்கம் விட்டுருவேங்க. இந்த பாருங்க என்னது இது, ஓரமாக ஒரு செட்டில் நம்ம நிர்வாகிகள் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, அதாவது பேனர் ஓட்டியிருக்காங்க. அந்த பேனரில் தலைவர் விஜய் அவர்களோட மூஞ்சிக்கிட்ட போய் கிழிக்கிறாங்க, கண்ணுக்கிட்ட போய் கிழிக்கிறாங்க. கிழிச்சா எல்லாம் சரியாக போயிருமா? என்னதாயா உங்கள் சிந்தனை? இப்படி போயிட்டு இந்த போஸ்ட் அப்படி கிழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். இந்த போஸ்ட்டு கிழிச்சதில் எங்கள் நிர்வாகிகள் எவ்வளோ வீரியமாக அங்கே வேலை பார்த்தாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்களோட செயல்பாடை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு தினமும் அவங்களுடைய அந்த சேப்பாக்கம் இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் ஐடிக்கு போங்களேன். இன்றைக்கி 160வது நாள் நாங்கள் வந்து விலையில்லா விருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தோம், இன்றைக்கி 161வது நாள், இன்றைக்கி 162வது நாள்னு சொல்லி நாள் வாரியாக அங்கே உணவு விநியோகம் பண்ணுறதை அவங்க ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்களுடைய களப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தலைமை சொல்கிற வேலையை பார்க்குறாங்க, தலைமைக்கு தேவைப்படுற டேட்டாவும் கீழேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த துணை முதலமைச்சர் தொகுதினால மற்ற தொகுதியை தாண்டி இங்கே சிக்கல் நிறையா இருக்குங்கிறது நம்ம தலைமைக்கு தெரிஞ்சதுனால மிக தீவிரமாக நம்மளுடைய மாவட்ட செயலாளர் இங்கே வேலை செய்கிறதுக்கு அவருக்கு ஏராளமான ஒத்துழைப்பை நம்ம தலைமை கொடுக்குதுங்கிறது அவரோட வேலையை பார்க்கும்போது நிச்சயமாக தெரியுது. அவர் தேவைப்படும் போது பெரும் செய்தி ஆக்கிறதுக்கு செய்தியாளரை சந்திங்க, பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துருக்காங்க போல. ஏன்னா தொடர்ச்சி அவர் செய்தியாளர் சந்திச்சும் தன்னால் முடிஞ்ச அளவு தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆவணப்படுத்துறாரு. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா,
சரிங்களா? இவ்வளோ இடர்பாடுகளை அங்கே சந்திச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் ஆவணப்படுத்தி அவங்க வெளியே போட்டதுனால நமக்கு தெரியுது. வேறு சில டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில பேர்ட்ட பேசும்போது இன்னும் ஆழமான பல எவிடன்ஸ் இல்லாத பல தகவல் கிடைக்குது. அதெல்லாம் நான் ஆவணப்படுத்தினேன்னா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கேட்பீங்க. இப்போ நான் பதிவு செஞ்ச பேசின அத்தனைக்குமே ஆதாரம் இருக்குது. வேறு என்ன பிரச்சனையை அங்கே சந்திக்கிறாங்க நம்ம தோழர்கள்ங்கிறது தெரியல. ஒரு தொகுதியில், ஒரு துணை முதலமைச்சர் தொகுதியில் மட்டும் பேனரில் ஆரம்பித்து, சாப்பாடில் ஆரம்பித்து, பிஎல்ஓவை தாக்குறதுல ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் துணை முதலமைச்சராக இருந்தால் அவருக்கு என்ன 2 கொம்பா இருக்குது? ஏன் அவர் தொகுதியில் மற்ற கட்சிக்காரெல்லாம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதா? அவன் வேலையை பார்க்க போகிறான். உங்களுடைய நிர்வாகிகளை அவன் வேலை பயங்கரமாக பார்க்குறான்பா, இன்னும் 2 மடங்கு நீ வேலை பாரு அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. அவன் வேலை பார்க்குறான், அவனை மிரட்டு, அவனை செயல்பட விடாமல் தடுன்னு சொல்கிறதுலாம் சத்தியமாக சொல்கிறேன் ஜனநாயக அரசியலே கிடையாது. பாசிசமும் பாயசமும் ஒன்றுன்னு சொன்னார்ல, எனக்கு இந்த வீடியோ பண்ணுற கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அன்னைக்கே சொன்னான் என் அண்ணன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்கள் 2 பேருக்கு எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க, 75 வருஷமாக அந்த அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. 2 வருஷம் பார்த்து புதுசாக உருவான ஒரு கட்சியை பார்த்து, அந்த கட்சியோட புதிய புதிய நிர்வாகிகளை பார்த்து, இந்த இளைஞர் சமுதாயத்தை பார்த்து இவ்வளவு தீவிரமாக பயப்பட வேண்டிய அவசியம் என்னையா? மற்ற தொகுதியை தாண்டி இந்த தொகுதியில் ரொம்ப கேவலமாக இவ்வளவு மோசமாக செயல்படுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அபட்டமாக தெரியுது உங்கள் பயம். மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் திருத்திங்க. ஜனநாயக ரீதியாக நீங்கள் கட்சி நடத்துங்க. ஜனநாயக ரீதியாக எங்கள் தோழர்கள் அவங்களுடைய வேலையை பார்க்கட்டும். யார் மக்கள் ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம தோழர்கள் அத்தனை பேருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், மன உறுதியோடு போராடுறீங்க, தொடர்ச்சியாக போராடுங்க. உங்களுக்காண்டி பேச யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் நாங்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நினைக்கிற செய்தி பேசுபொருள் ஆகும். பயப்படாதீங்க, தொடர்ச்சியாக உழையுங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கையோடு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் டிவிகே சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் அத்தனையுமே கொண்டு போய் சேர்க்கிறது தான். நம்மளுடைய பிரதானமான எண்ண ஓட்டம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.